ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்டாக் நீங்கள் சேட் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஆல் டைம் ஹையில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் போனது ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 300ங்கிற ப்ரைஸ் வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹையில் போயிருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே டவுனில் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு 65% கீழே பாட்டமில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸாக இங்கே பாஸ்ட் டைமில் ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டம் இங்கே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதையுமே இங்கே நல்லா கிளியராக விசிபிளாக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் இந்த சப்போர்ட் ரேஞ்சுமே எவ்வளோ டைம் பீரியட் வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 1 மந்த் வரைக்கும் இந்த சப்போர்ட் ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலியுமே கிடச்சிருக்கு. அது நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் இங்கே டவுன்ஃபாலாக இருக்குது. அண்ட் டவுன்ஃபால் ஆனதுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இங்கே ப்ரீவியஸில் எங்கே சப்போர்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதே சப்போர்ட் ரேஞ்சில் தான் இப்போயுமே ஸ்டாக் வந்து இங்கே நல்லா கிளியராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே அரௌண்ட் வந்து ஒரு 2 தடவை இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் ஓரளவுக்கு ஸ்லைடாக மேலே போச்சு. அண்ட் அகைன் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சப்போர்ட்டில் தான் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது. அது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது. அரௌண்டு இந்த சைட்வேஸ் ஒரு ரேஞ்சுமே எவ்வளோ டைமில் இந்த சைடு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போதைக்கு வெறும் ஜஸ்ட் இங்கே 21 டேஸ் மட்டும்தான் இங்கேருந்து இங்கே கீழே பாட்டம் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அரௌண்ட் இதையுமே கிளியராலாம் சொல்ல முடியாது எவ்வளோ டைம் வரைக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். சம்டைம்ஸ் பிடிச்சிங்க ஒரு ஃபியூ மந்த் ஆகலாம், இல்லைனா சம்டைம்ஸ் பிடிச்சிங்க அதிகமான மந்த் கூட ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக ரேலி தரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேயுமே இருக்குது. ஸ்டாக் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் எல்லாமே இங்கே பெஸ்ட் எவராக தான் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் கேபிடலேஷன் பாருங்கள். வெறும் ஜஸ்ட் இங்கே 1111 கோடி ஒரு ரொம்ப சின்ன இது ஸ்மால் கேப் ஸ்டாக் பிஇ இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். 5ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள், இது மீடியன் பிஏ ஆல்மோஸ்ட் இங்கே 10 தான் இருக்குது. இதில் நீங்கள் நல்லா கிளியராக விசிபிள் ஆகுது. ஸ்டாக் ப்ரைஸ் அதுவும் ரொம்ப கம்மியான ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டெட் ஈக்விட்டியுமே இங்கேயுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 6 கிட்ட பார்க்க முடியுது. இருந்தாலுமே நான் நேற்று போட்டு நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன், அதுவுமே பேங்கிங் செக்டர் ஸ்டாக் தான். அண்ட் இப்போ பண்ணுறதுமே ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டாக் தான். அதனால் இங்கே நம்ம டெட் ஈக்விட்டி பார்க்கணும் இங்கே அவசியமே இல்லை. ஏன்னா கடன் வாங்கி தான் இங்கே தந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அண்ட் சேம் டைம் ROE இங்கே டெஃபினட்டாக பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதுவுமே ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 12% இருக்குது. இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜில் நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்டான விஷயம், கம்பெனி இது இங்கே புக் வேல்யூ பாருங்கள், வெறும் ஜஸ்ட் இங்கே 184ல் இருக்குது. ஏன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கரண்ட் ப்ரைஸ் கிளியராக பார்க்கலாம் 104ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுலேருந்து என்ன கிளியராக புரியுதுன்னா இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியான அண்டர் வேல்யூவேஷன் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இங்கே சொல்லவே தேவையில்லை, இங்கே செம்மையாக அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு ஷாப்பில் போய் சட்டை வாங்குறதுக்காக போகிறோம். அந்த சட்டைது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500 இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எப்போ அந்த சட்டைது விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் கழிச்சு போகிறீங்க, அந்த சட்டைது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சட்டு ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 250 இல்லைனா 300 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம சட்டையை வாங்காமல் இருப்போமா? டெஃபினட்டாக அந்த சட்டையை வந்து நம்ம பை தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமான ஹியூஜான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான். பேங்கிங் செக்டர் தான் இவங்களுமே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதர் பேங்க் தர எல்லா சர்வீஸுமே இவங்களுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி எல்லா ஃபேமிலி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜாயின்ட் ஃபேமிலி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. அதே டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கட்டும், ரிக்கரிங் டெபாசிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா டெபாசிட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்களுமே கார்ட்ஸ் அவங்க கஸ்டமருக்கு கிரெடிட் கார்டு தரது, இல்லை டெபிட் கார்டு தரது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே லோன்ஸ்னு வரும்போது ஹோம் லோன் தரது, கோல்டு லோன் தரது, ஹவுசிங் லோன் தரது, இந்த மாதிரி அதிகமான லோன்ஸ், இந்த 2 வீலர் லோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தந்துட்டு இருக்காங்க. அதே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு மீடியேட்டராக இருக்கிற ப்ரோக்கிங் ஃபர்ம்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீஸுமே இவங்க தந்துருக்காங்க. இந்த மாதிரி அதிக விதமான மற்ற எல்லா பேங்க்கும் தர எல்லா சர்வீஸுமே இவங்களுமே இங்கே நல்லா கிளியராக தரதை இவங்களுடைய வெப்பேஜில் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. பேங்க்குமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே 30 lakhs ப்ளஸ் இது இவங்ககிட்டையுமே கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 700+ ஒரு அரௌண்ட் வந்து பேங்கிங் இங்கே டச் பாயிண்ட்டுமே ஒரு நியர் அபவுட் நீங்கள் பார்க்க முடியுது. அண்ட் இது போக
7,700 ப்ளஸ்க்கு மேலே இவங்ககிட்டயுமே பேங்க்கில் எம்ப்ளாயிஸ் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 15 ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் டெரிட்டரிஸில் இப்போயுமே கம்பெனிஸ் இங்கே வந்து இவங்களோட சர்வீஸ் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறத இங்கே நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது. ஃபைனான்சியல்ஸ் படி பார்த்தாலுமே இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டராகவே ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் சேம் டைம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே குவார்டர் ரிசல்ட் பார்க்கலாம். குவார்டர் ரிசல்ட்டில் ரெவென்யூ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 411 crore இங்கே ரெவென்யூ இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 488 crore இந்த கரண்ட் டிசம்பர் குவார்ட்டரில் இருக்குது. இதுவுமே இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதேமாதிரி சேம் டைம் இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியும். நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு அரௌண்ட் வந்து லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 57 crore ஒரு நல்ல பெட்டராக இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே 33 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது. இங்கே நம்பர்ஸில் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கிறத கிளியராக பார்க்கலாம். ஃபைனான்சிங் மார்ஜின் இருக்குல்ல, அது ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் 6% இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த டிசம்பர் குவார்ட்டரில் இங்கே கிளியராக பார்க்கலாம். அது நெகட்டிவில் 0% இருக்குது. ரொம்ப அதிகமாக இங்கே அடி வாங்கியிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இவங்களால ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குல்ல, அது இங்கே அதிகமாக வந்து இங்கே வச்சு அவங்களால கஸ்டமர் கிட்ட அதிகமாக ப்ரொவைட் பண்ண முடியுது. அதுதான் இங்கே நம்பர்ஸ் வந்து கிளியராக இங்கே பார்க்க முடியுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுவுமே நான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இது எப்பயுமே ஸ்டெபிளாக ஹைலியே நிற்க போகிறதில்ல. இதுவுமே கீழே டவுனில் வந்துச்சுன்னா அண்ட் பேங்கிங் செக்டர் எல்லாமே நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் இங்கே கண்டிப்பாகவே இங்கே பார்க்க முடியும். என்னுடைய அனலைஸ் படி பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து குவார்டர் ரிசல்ட்டுமே இங்கே வீக்காக இல்லை. வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு குவார்டர் ரிசல்ட்டை வச்சுட்டுலாம் எதுவுமே இங்கே பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, கம்பெனி இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணுமா, அதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஃபுல் குவார்டர் ரிசல்ட்டில் நல்லா பெட்டராக இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையா, அதுதான் இங்கே கிளியராக பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே போல் நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அதுவுமே இங்கே கிளியராக பார்க்கலாம். ரெவென்யூமே கண்டினியூவாக கம்பெனிஸ் வந்து எவ்ரி இயர் இங்கே க்ரோ பண்ணுறது நல்லா கிளியராக பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே 2013 பார்த்தீங்கன்னா இங்கே 26 crore தான் இங்கே ரெவென்யூ இருந்துச்சு. அதை கண்டினியூ இங்கே எவ்ரி இயர் க்ரோ பண்ணி இப்போ ஆல் டைம் ஹையில் 1900 crore ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரெவென்யூ வந்து இங்கே மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் கோவிட் இங்கே பேண்டமிக்கில் ஓரளவுக்கு ஒரு 2 years மட்டும் சேமான ரெவென்யூ இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் ஒரு பெட்டரான ஆல்மோஸ்ட் இங்கே கோவிட் பேண்டமிக்கில் ஒரு நியர் அபவுட் பார்த்துச்சுன்னா ஒரு 2.5 times ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரெவென்யூ வந்து க்ரோத் பண்ணியிருக்கிறது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கிளியராக பார்க்க முடியும். 2013 வெறும் ஜஸ்ட் இங்கே 2 crore தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதையுமே இங்கே கண்டினியூ க்ரோ பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 210 crore ஒரு நல்ல பெட்டரான இங்கே ட்ரில்லிங் 12 month நெட் ப்ராஃபிட்டும் இங்கே பார்க்க முடியுது. இதுவுமே நல்ல கிளியராக சொல்லலாம். இதே லாஸ்ட் இயர் 2024 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 216 crore ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இருக்குது. இதோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா இங்கே டிக்ளைன் ஆகிருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே டிக்ளைன் இல்லை, இன்னமுமே மார்ச் குவார்ட்டர் இங்கே ரிசல்ட் வரது பெண்டிங்காக இருக்குது. அதனால் மார்ச் குவார்ட்டர் இங்கே ரிசல்ட் வந்துச்சுன்னா இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே டிக்ளைன் ஆகிருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்கலாம். ஏன்னா அதே சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல கிளியராகவே கம்பெனி இங்கே பெட்டராக பாசிட்டிவாக இருக்கிறது நம்பர்ஸ் நல்ல கிளியராகவே மீன்ஸ் லாங் டைம் க்ரோத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராகவே இங்கே க்ரோத்தில் இருக்கிறத நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. பேலன்ஸ் ஷீட்லேயுமே இதையுமே நல்ல கிளியராக நோட் பண்ணலாம். கம்பெனிக்கிட்ட இருக்கிற CWIP விச் மீன்ஸ் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட கோர்ஸில் நான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியும். ப்ரீவியஸ் டைமில் ஒரு 17 crore ஒரு நல்ல பெட்டரான இங்கே 17 crore இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ செப்டம்பர் குவார்ட்டரில் பாருங்கள் இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்டில் இங்கே மூவ் ஆயிருக்கு. இதனால் என்ன ஆகும்னா கம்பெனியோட ரெவென்யூஸ் இருக்குல்ல அது வந்து இங்கே க்ரோத் ஆகும். அது இங்கே க்ரோத் ஆச்சுன்னா ஃபைனலாக இதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா கம்பெனி இது நெட் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணுறதை நல்ல கிளியராக பார்க்கலாம். இதெல்லாம் எடுத்த உடனே சும்மா டக்குன்னு ராக்கெட் வேகத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது. இதுக்கான டைம் பீரியட் ஆகும், டெஃபினட்டாக ஆகும். அதை இங்கே நம்ம சஸ்டெயின் பண்ணி இங்கே பொறுமையாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கான ரிசல்ட்டுமே இங்கே பாசிட்டிவாக பார்க்க முடியும். நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் அதுவும் இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக இங்கே மணியவும் மேக் பண்ணலாம். என்னுடைய கோர்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்த்தில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோர்ஸுக்கு ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக சேல் பண்ணும்போது 10,000ங்கிற ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ரொம்ப கம்மியாக அதுவும் 599ங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன். இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்க்கெல்லாம் இருக்காது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைமுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலை இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல்
பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.